மக்கள் திலகம் 7 வயதிலே நடிக்க வந்தவர். நிறைய நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிறு சிறு வேடங்கள் தான் கிடைத்தது. 37ஆம் ஆண்டு 1937ஆம் ஆண்டு தான் அவர் சினிமாவில் நுழைந்தார். அப்போது NS கிருஷ்ணனும் அவரும் ஒரே நாடக கம்பெனியில் நடித்துக் கொண்டிருந்தார். NS கிருஷ்ணன் காமெடி ட்ராக்கில் நடித்ததால் நிறைய நண்பர்கள் உண்டானார்கள். மக்கள் திலகத்திற்கு தேவர் உண்டானது போல். அப்போது ஈகோ இருவரும் சண்டை கூட போட்டிருக்கிறார்கள். அந்த சண்டைதான் மோதல்தான் பிறகு நட்பானது. NS கிருஷ்ணன் அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டார். வள்ளல் தன்மை வந்தது அவரிடம்தான். செய்தி ஒன்று. இரண்டாவது, மக்களை அன்புடன் நேசிக்க கற்றுக்கொண்டார் அவரிடம்தான். மூன்றாவதாக, நட்பின் இலக்கணமாக இருந்தார். மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகி இருந்தபோது செய்தி அறிந்து மக்கள் திலகம் NS கிருஷ்ணனை காணச் சென்றார் மருத்துவமனைக்கு. அவருடைய தலைமையடியில் அவர் அறியாவண்ணம் பணத்தை வைத்துவிட்டு வந்தார். சிறிது தூரம் சென்றதுடன் அவருடைய உதவியாளர் ஓடி வந்து உங்களை அழைக்கிறதாக சொன்னார். சென்று கேட்டபோது, இது மாதிரி 100 ரூபாய் நோட்டாக கட்டாக வச்சா நான் எப்படி வரவங்களுக்கு கொடுக்கறது? அந்த நிலைமையிலும் அவர் தானம் தர்மம் செய்வதை ஒரு நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.